மற்றவர்களின் பூனை ஆடும், தெனாலி பூனை ஓடும். ஏன் தெரியுமா? விஜயநகரத்தில் ஒரு நாள் மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஒரு வித்தியாசமான அறிவிப்பு வெளியிட்டார். நாட்டிலேயே யாருடைய பூனை அதிக புத்திசாலி என்பதை நிரூபிப்பவருக்கு பெரிய பரிசு என்றார். அதை கேட்டதும் அனைவரும் தங்கள் பூனைகளுக்கு பல விஷயங்கள் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தனர். ஆனால் தெனாலிராமன் மட்டும் சும்மா இருந்தார். அவருடைய மனைவி கேட்டாள், என்னங்க, நீங்கள் எதுவும் கற்றுக் கொடுப்பதில்லையா? தெனாலி சிரித்தார். நம்ம பூனைக்கு நான் ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்துட்டேன். போட்டி நாள் வந்தது. ஒருவர் பூனைக்கு நடனம் கற்றுக் காட்டினார். மற்றொருவர் பூனைக்கு குதிக்க சொல்லினார். எல்லாரும் ஆச்சரியமான விஷயங்கள் காட்டினார்கள். இறுதியாக தெனாலி வந்தார். அவர் ஒரு கிண்ணம் பாலை கொண்டு வந்தார். பூனைக்கு முன்னால் வைத்தார். ஆனால் பூனை பாலை பார்த்ததும் ஓடிப்போயிற்று. அனைவரும் சிரித்தார்கள். இது என்ன புத்திசாலி பூனை? தெனாலி அமைதியாக சொன்னார். ஒரு நாள் பாலை சூடாக இருக்கும்போது குடிக்க வைத்தேன். அது வாயை எரித்துக் கொண்டது. அதனால் இப்போது பாலை பார்த்தாலே ஓடுகிறது. மன்னர் அதிர்ச்சியடைந்தார். அதாவது அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்டது. தெனாலி சிரித்தார். அதுதான் உண்மையான புத்தி, மன்னா. உடனே மன்னர் தெனாலிராமனுக்கே பரிசு கொடுத்தார். கதை சொல்லும் நெறி, அனுபவம்தான் சிறந்த ஆசிரியர். இப்படி இன்னும் சிரிப்பு கதைகள் வேண்டும்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.